ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முத்தவெள்ளிட்டு சமையல். இது வந்து சண்டே அன்றைக்கி எடுத்த vlog தான். சண்டே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டோன்னா, நாள் வச்ச பழைய சாதம் நிறையா இருந்துச்சு. ஸோ அந்த பழைய சாதம் அப்புறம் கருவாட்டு குழம்பு, நாள் வச்ச கருவாட்டு குழம்பு இருந்துச்சு. அதோட கருவாடு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ அன்றைக்கி வந்து சமைக்கல, ஒன்றும் செய்யலை. எனக்கு சமைக்கிறதுக்கு ஒரு மாதிரி போரிங்காகவே இருந்துச்சு. அம்மா அப்பாவும் பார்த்திங்கன்னா சாட்டர்டேவே கிளம்பிட்டாங்க. ஸோ டிக்கெட் கிடைக்காது, நியூ இயர் செலிப்ரேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும், டிக்கெட் கிடைக்காது. ஸோ அதனால் நான் முன்னாடியே கிளம்புறேன் அப்படின்ட்டு சாட்டர்டே நைட்டே கிளம்பிட்டாங்க. ஸோ சண்டே ஃப்ரீயாக இருந்ததுனால பிள்ளைங்களை கூப்பிட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீனிக்ஸ் மால் தான் போயிருந்தோம். ஃபீனிக்ஸ் மால் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். மதியம் லஞ்ச் டைம் போனதுனால அங்கே போய் பர்கர் கிங்கில் போய் ஆளுக்கு ஒரு பர்கரும் கோக்கும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் பிள்ளைங்களை விளையாட வைக்கலாம் அப்படின்ட்டு பிள்ளைங்களை விளையாடுறதுக்கு தான் கூப்பிட்டு போயிட்டு நல்லா பிள்ளைங்க என்ஜாய் பண்ணாங்க. பார்த்திங்கன்னா அதுலேயுமே சண்டை வந்துருச்சு பிள்ளைங்களுக்கு. நான் இதில் உட்காருவேன், நீ இதில் உட்காரு, 2 பேரும் ஒரே இதில் உட்கார மாட்டேன்ட்டாங்க. அவள் இதில் இருந்தால் இவள் அதில் போகிறது அப்படின்ட்டு மாற்றி மாற்றி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சிங்கம்லாம் அழகாக இருந்துச்சு. அங்கெல்லாம் எல்லாமே பார்க்க தாங்க முடியும், எதுவுமே வாங்க முடியாது. ஸோ அதனால் போயிட்டு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நல்லா ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருந்துச்சு, மைண்டு ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. அதுவும் சமைக்க வேறு இல்லையா, அது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. போயிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் செலிப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க. நியூ இயரு, கிறிஸ்மஸ் ஒட்டினா செலிப்ரேஷன் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஜிலேபி ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது வந்து ஷவுகார்பேட்டில் உள்ள ஃபேமஸான கடை தான், இங்கேயும் ஆரம்பிச்சிருக்காங்க. இது ரொம்ப நாளாகவே இருக்குது உள்ளே. ஸோ ஆனால் இன்னும் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ஆனால் அதுக்கு தக்கன குவாலிட்டி இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங்காக போயிட்டு வீட்டு பக்கத்தில் உள்ள கடையிலேயே டீ குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் பீச்சுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு கூட போக வேணாம் டீ குடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு அப்படியே பீச்சுக்கு கிளம்பி போயிட்டு ஃபிஷ் ஃப்ரைலாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.